போராட்டத்தை குறித்து உங்களோட பேசுகிறேன். கவனிங்கள், மிக முக்கியமான செய்தி. நீங்கள் ரொம்ப கவனமாக இதை கேட்கணும். நீங்களும் நானும் நிலைவரமாய் வாழ முடியாமல் நமக்கு வருகிற 3 போராட்டங்கள். இதில் நிறைய போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் முக்கியமான இந்த 3ஐ குறித்து உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நெகேமியா 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியா, நீங்கள் நிலைவரமாய் வாழ முடியாதபடி உங்களுக்கு வருகிற முதல் போராட்டம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆரம்பிக்கிற காரியத்தில் உங்களுக்கு நிறைய டார்ச்சர் வரும், நிறைய போராட்டம் வரும். ஆனா சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஆண்டவர் ஆரம்பிச்சதுல ஏன் போராட்டம் வருது, ஆண்டவர் ஆரம்பிச்சதுல ஏன் கஷ்டம் வருது, ஆண்டவர் தானே என்னை துவங்க பண்ணாரு, ஆண்டவர் தானே என்னை ஆரம்பிக்க பண்ணாரு, ஆண்டவர் பண்றது சமாதானமா இருக்கும்ல, ஆண்டவர் பண்றது ரொம்ப லகுவா இருக்கும்ல. யார் சொன்னாங்க? இல்ல, ஆண்டவரே உங்களை ஆரம்பிக்க பண்ணி இருந்தாலும், ஆண்டவரே உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இருந்தாலும், நீங்கள் துவங்குற காரியத்தில் கண்டிப்பாக சுற்றி போராட்டங்கள் வரும். வேலை ஸ்தலத்தில் டார்ச்சர் பண்ணுவாங்க, படிக்கிற இடத்துல டார்ச்சர் பண்ணுவாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு சுமூகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது, யாருமே என்னை திட்டக்கூடாது, எல்லாருமே என்னை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணணும்னா என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும், என்னை டிஸ்கரேஜே பண்ணிடக்கூடாது, என்ன சத்தம் போடக்கூடாது, என்ன கோவப்பட்டு என்கிட்ட கத்தக்கூடாது, நான் என்ன ரொம்ப நல்லா வச்சுக்கணும். என்ன ரொம்ப நல்லா வச்சா நான் நல்லா வருவேன், நான் நல்லா செய்வேன். இல்லை 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 இல்லை, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் அவங்க வேலையில் நிலையா இல்லை, ஏன் அவங்க படிப்பில் நிலையா இல்லை, 10 இடத்த மாறிட்டாங்க, 20 இடத்த மாறிட்டாங்க, பல இடங்களை மாறிட்டாங்க. அந்த டார்ச்சர் அவங்களுக்கு தாங்க முடியல, அந்த பாடுகளை அவங்களால தாங்க முடியல. என்ன இப்போ என்ன ரொம்ப திட்டுறாங்க, ரொம்ப ஏசுறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும், திட்டதான் செய்வாங்க, நம்மளை டார்ச்சர் பண்ணதான் செய்வாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த குறித்த காலம் வரைக்கும் நீங்க அடங்கி இருப்பீர்களே, ஆனால் நான் நம்புறேன் ஒரு பெரிய வெற்றியை உங்களுடைய கண்கள் காண ஆண்டவர் உதவி செய்வார். என் வாழ்க்கையில்